ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பசுபதி இருந்துட்டு காவேரியை காரால் ஏற்றுற மாதிரி கடைசி எபிசோடாக பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, பசுபதி இருந்துட்டு காவேரியை மனசாட்சியே இல்லாமல் காரில் ஏற்றிக்கிட்டு நேராக போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு கீழே விழுந்துட்டு விஜய் என்னை காப்பாற்றுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம காவேரி கத்துறதை பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, காவேரி என்ன ஆச்சு காவேரி, உனக்கு யார் உன்னை இடிச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க என்னை காப்பாத்துங்க, என்னால் வலி தாங்க முடியலங்க, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு நம்ம காவேரியை தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போன உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ, தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு, என்னை விட்டு போயிடாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு ஸ்கேனுக்கு போகிறாங்க. ஸ்கேனுக்கு போயிட்டு ஸ்கேன் ரூமில் போயிட்டு படுக்கவும் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் வந்துட்டு அதிர்ச்சியாக மூஞ்சில் காவேரியை பார்க்கவும் காவேரிக்கு ரொம்பவே பயமாயிடுது. டாக்டர் என்னாச்சு டாக்டர், பாப்பாவுக்கு எதுவும் ஆகலைல்ல, பாப்பா பத்திரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு நம்ம டாக்டர் இருந்துட்டு நான் வெளியே போய் சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருமா, நீங்கள் இங்கே படுத்துட்டுருங்க, கொஞ்ச நேரத்தில் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே விஜய் கிட்ட டாக்டர் இருந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. என்ன டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி விஜய், உங்க மிஸ்ஸஸ்க்கு அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே விஜய்க்கு அழுக தாங்க முடியல. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா விஜய், அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்களுக்கு வந்து அபார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு நம்ம இவருக்கு, அதாவது விஜய்க்கு வந்து அழுக தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க விஜய், நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த விஷயத்த உங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இதை நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருங்க. நீங்கள் தான் போயிட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா நீங்கள் எப்படி அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயால் அழுக தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி குமரன் இருந்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்க விஜய், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கப்பா குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு என்ன விஜய் ஆச்சு, எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க, எதுக்காக அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இரு கங்கா, நான் கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன், எதுக்குன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க விஜய் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம குமரன் இருந்துட்டு விஜய் என்ன விஜய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் நானும் காவேரியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அதாவது நம்ம குமரன் இருந்துட்டு யாருக்கு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, வந்த உடனே வந்துட்டு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்காவும் குமரனும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே விஜய் வந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட, விஜய் என்ன விஜய் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் கிட்ட கங்கா இருந்துட்டு காவேரி எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி உள்ள இருக்கா, காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம அதாவது கங்காக்கும் குமரனுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா சொல்றாங்க, கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உள்ள இருக்கா, அவளை பார்த்து பேச முடியாம நான் இங்க இருக்கேன், என்னால அவ மூஞ்ச பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம கங்காவை பார்த்த காவேரி இருந்துட்டு அக்கா வாக்கா, நீ எப்பக்கா வந்த, நாங்க இப்போ வழியில நின்றுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு கார் வந்து என்னை இடிச்சுட்டு நேரா போயிட்டே இருந்துச்சு, எந்த காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லவும் கங்கா இருந்துட்டு காவேரி
டாக்டர் என்ன சொன்னாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. டாக்டர் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. இன்னும் வரவே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம ஒரு அப்பாவி மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கங்கா இருந்துட்டு, காவேரி நீ வருத்தப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும் நம்ம காவேரிக்கு பயமா இருக்கு. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு காவேரி, உனக்கு அபார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே காவேரி பயங்கரமான அழுக. அக்கா என்னக்கா சொல்ற, உண்மையாவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நடந்தது நடந்து போச்சு, இதை நினைச்சு நீ ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல காவேரி, நீ அழுகாத ப்ளீஸ், அழுகாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காவேரியால தாங்கவே முடியல. அந்த குழந்தையை பொத்தி பொத்தி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவுகள் நம்ம காவேரிக்கு இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஒரு சுக்குநூறா உடைஞ்சு போகும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு பக்கம் விஜய் அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு நிவின் கால் பண்றாங்க. நிவினுக்கு கால் பண்ண உடனே நிவின் இருந்துட்டு, சொல்லுங்கண்ணே என்னண்ணே இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிவின், விஜய், நானு, காவேரி, கங்கான்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம நிவினுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னென்ன சொல்றீங்க, எதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரிக்கு அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிர்ச்சியான விஷயத்த நிவின் கிட்ட சொல்லவும், என்னென்ன சொல்ற, காவேரிக்கு அபார்ட் ஆயிடுச்சா, அண்ணா நீங்க சொல்றது உண்மையான, காவேரி என்ன பண்றா, ரொம்ப அழுகுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, விஜயாலையும் தாங்க முடியல, காவேரியாலும் தாங்க முடியல, ரெண்டு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. நிவினு, என்னால எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு எனக்கு தெரியவே இல்லை நிவினு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆனா நான் உடனே வரேன்னு, நீங்க விஜய பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு ரொம்பவே அவசரமா கிளம்பவும், யமுனா இருந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரிக்கு அபார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துட்டு யமுனா கிட்ட சொல்லவும், யமுனா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு, எப்படி அபார்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் தெரியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களாம், நம்ம நீ போலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இருந்துட்டு யமுனாவை கூப்பிடுவோம். இதோ வரங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துட்டு வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம காவேரியை பார்க்க வராங்க. வந்த உடனே நம்ம நிவின் இருந்துட்டு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. வந்த உடனேயே அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் உள்ள ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே விஜய் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விஜய், இங்க பாருங்க விஜய், நீங்க அழுகாதீங்க, எதுக்காக அழுறீங்க, நமக்கானது நமக்கு இல்லைன்னா சொல்லி, நமக்கு இல்லைன்னுட்டா அது நமக்கு இல்லை, இப்போ போனதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அழுகாதீங்க விஜய், உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா என்ன பண்றது, நடந்ததை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், நீங்க அழுகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு அழுக தாங்கவே முடியல. இந்த குழந்தைய வச்சு நாங்க எத்தனை எத்தனை கனவு கண்டு வச்சிருக்கோம், ஆனா ஒண்ணு கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எமோஷனல் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, யமுனா இருந்துட்டு காவேரி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காவேரி உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லவும், யமுனாவும் உள்ள போயிட்டு அக்கா, காவேரி அக்கா, அக்கா நீ அழுகாதுக்கா, ப்ளீஸ்க்கா அழுகாத, நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, ப்ளீஸ்க்கா அழுகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காவேரியால அழுகாம இருக்கவே முடியல. என்னோட குழந்தை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு என்னோட குழந்தை இருக்கு இருக்கு எனக்கு தெரியும், என்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெண்ணாத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கங்காவும் யமுனாவும், அக்கா நீ அழுகாதுக்கா, இப்படியெல்லாம் பேசாதுக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா ப்ளீஸ்க்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம டாக்டர் கிட்ட திரும்பவும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவோம்க்கா, ப்ளீஸ் நீ அழுகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு அம்மாக்கு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்கவும், இல்லடி எனக்கே விஜய் தான் மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, அப்பவே நாங்க பரபரன்னு தான் ஓடி வந்தோம், நாங்க ரெண்டு பேருமே கடையில இருந்தோண்டி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லவும், யமுனா இருந்துட்டு சரிக்கா நான் போயிட்டு அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடி, நீ அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம யமுனா இருந்துட்டு அழுதுகிட்டே பேசுறதுனால சாரதா இருந்துட்டு, என்னடி ஆச்சு, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் சண்டையாடி, ஏதாச்சும் இருந்தா சொல்லுடி, நான் பேசி மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சொல்றாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருடி யமுனா, அழுகாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு அம்மா காவேரி அக்காக்கு அபார்ட் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதாக்கு இடியே இறக்குன மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டே கேக்குறாங்க. ஆமாம்மா, எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் ரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லம்மா, அந்த ஹாஸ்பிட்டல் தாம்மா, சீக்கிரமா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சாரதா வந்துட்டு ஐயோ என்னோட பேத்தி போயிடுச்சு, கடவுளே நீ பார்த்துக்கிட்டு கல்லு மாதிரி இருக்கியே, என்னோட என்னோட பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அழுக. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி இருந்துட்டு, சாரதா என்னடி ஆச்சு, எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அத்தை காவேரிக்கு அபார்ட் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சொன்ன உடனே பாட்டி இருந்துட்டு என்னடி சொல்ற, என்னடி, ஐயோ என்ன பண்ணி தொலைச்சாலே தெரியலையே, ஒழுங்கா இருடின்னு சொல்லிட்டே இருந்தேன், ஆனா அவ தலகால் புரியாம ஆடிட்டே இருந்தால, அவளுக்கு வேணும் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி அதாவது பாட்டி சாரதா இருந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை, அவ என்ன நிலைமையில இருக்கானே தெரியல, இப்போ நான் உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாந்தி இருந்துட்டு சாரதா என்ன சாரதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மதனி காவேரிக்கு அபார்ட் ஆயிடுச்சான் மதனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கர ஷாக்கு. நம்ம அதாவது நம்ம சாந்திக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹாஸ்பிட்டல்ல தான் மதனி இருக்காங்களா, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் மதனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு திரும்ப சொல்றாங்க, இங்க பாரு காவேரி, நீ நீ இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது, உனக்கு வயசு ஆயிடுச்சு, இன்னும் நிறைய குழந்தை நீ பெத்துக்கலாம், இந்த குழந்தைக்காக நீ ஃபீல் பண்ணாத, நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி நீ நிறைய வேலை பார்த்துருக்க, அதே மாதிரி இப்போ அதாவது வண்டியில வந்து இடிச்சதுனால ஆக்சிடென்ட் ஆனதுனால அது அபார்ட் ஆயிடுச்சு, நீ நிறைய வேலை செய்யற, நிறைய அலைச்சல் பட்டிருக்க, அதனால கூட இந்த மாதிரி இருந்துக்கலாம், இப்போ இடிச்சதுனால மட்டும் இல்ல, பின்னாடி நீ எப்படியெல்லாம் இருந்திருக்கியோ அதெல்லாம் வச்சுதான் இது அபார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு காவேரி, உனக்கு 5 மாசம் ஆனதுனால வயிற்ற கிளீன் பண்ணணும் சரிங்களா, ஃபுல்லா நான் அதாவது இங்க அட்மிஷன் ஆகணும், ஒரு 2 டேஸ்க்கு இங்க நீங்க அப்சர்வேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே காவேரி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமான அழுக விஜய்க்கு. காவேரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. வந்த உடனே என்னங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இங்க பாரு காவேரி, நீ அழுகாத காவேரி, உனக்குன்னா எனக்கு நீ அவ்வளவுதான், பாப்பா நமக்குன்னு இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா நமக்கு இல்லாம அவ போயிட்டானா அது நமக்கானது இல்ல, விட்டுரு காவேரி ப்ளீஸ், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம காவேரி கிட்ட பேசவும், காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க அழுகாதீங்க, நீங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ்ங்க நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. என்ன இவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பேசவும், விஜய் என்ன விஜய், எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உன்னோட பொண்டாட்டியே நான் தான் காரை வச்சு ஏத்திட்டு நான் பாட்டுக்கு போனேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய சாவடிச்சது, என்னோட குழந்தைய சாவடிச்சிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட சொல்லவும், என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறாங்க. என்னோட பொண்டாட்டி குழந்தைய நீ சாவடிச்சிட்டு இல்லடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை உயிரோடையே நான் வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம காவேரி அதாவது பசுபதி கிட்ட பேசவும், பசுபதி இருந்துட்டு போனை டக்குன்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது விஜய் பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட போயிட்டு, ராகினி காவேரி மாசமா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாரு
இங்க பாரு ராகினி, நீ உங்க புருஷனுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்க சொல்லு என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி கிட்ட சொல்லவும், ராகினி இருந்துட்டு சரிங்கப்பா, நான் கால் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு அஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாருங்க அஜய், காவேரி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியலையே, எதுக்காக திடீர்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே காவேரி, எனக்கு தெரியலையே, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ போயிட்டு நீ உங்கள் மம்மிக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லு, நீ கேட்டுட்டு சொல்லு, உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி இருந்துட்டு அஜய் கிட்ட சொல்லவும், அஜய் இருந்துட்டு ராகினிக்கு ஃபோன் பண்ணுறேன், அதாவது ராதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ராதா இருந்துட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா விஷயம்? நல்லா இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு அதை சொல்லு. நான் நல்லா இருக்கேம்மா, நான் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுமா. காவேரி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காகடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாடா, காவேரி மாசமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்கிற, எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வேற உனக்கு சொல்லணுமா, எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, இவன் எதுக்காக காவேரி மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான், ஒருவேளை ராகினி கேட்க சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஜய் வந்துட்டு ராகினிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஆமா ராகினி, காவேரி இப்போ மாசமா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கர ஷாக்கு. என்ன சொல்ற அஜய், காவேரி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு அதாவது பசுபதி கிட்ட, அப்பா, காவேரி மாசமா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு, அப்பா எதுக்காகப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராகினி, நான் ஒரு தரமான வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம ராகினிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னப்பா சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னே எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு, இல்லைம்மா, ரோட்ல நான் காவேரியை பார்த்த உடனே அவளை பார்த்து பயங்கரமான கோவத்தோட அவளை கார்ல இடிச்சிட்டு வந்துட்டோமா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ கண்டிப்பா அவளுக்கு அபார்ஷன் ஆயிருக்கும், அதனாலதான் என்கிட்ட விஜய் ரொம்பவே கோவமா பேசினாரு. இப்போ அவங்களுக்கு தெரியும்ல கஷ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு பெரிய வழியா நான் கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா இதை வச்சு அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷத்தோடு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பசுபதியோட ஒய்ஃப் இருந்துட்டு, இங்க பாருங்க, ஒரு குழந்தைய சாகடிக்கிறது ரொம்ப பெரிய பாவங்க, அது இன்னும் பூமிக்கு கூட வரவே இல்லை, அந்த குழந்தைய நீங்க சாகடிச்சுட்டு வந்துட்டு இப்போ சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது இருக்குதுங்களா இல்லையா, எதிரியாவே இருந்தாலையும் அது குழந்தை உங்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், ஏய், எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டேன், நீ வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இது எந்த பிரச்சனையும் ஆகாது இல்லை, எனக்கு பயமா இருக்குதுப்பா, கண்டிப்பா இந்த விஷயத்த விஜய் சும்மாவே விட மாட்டாரு, சும்மாவே அவரு ரொம்ப ரொம்ப அடிப்பாரு, செய்வாரு, பண்ணுவாரு, இப்போ இந்த விஷயம் பண்ணது தெரிஞ்சா கண்டிப்பா அவரு சும்மா விடவே மாட்டாருப்பா, நீ வேற ஃபோன் பண்ணி வேற நான் தான் பண்ணேன்னு வேற சொல்லிட்டேன், இதுக்கு மேல கண்டிப்பா விஜய் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுவாருப்பா, தன்னோட குழந்தைய வேற இழந்திருக்காரு, கண்டிப்பா அவரு ஏதாவது பண்ணுவாருப்பா, அவரு வரத்துக்குள்ள நம்ம எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பசுபதி இருந்துட்டு, என்னம்மா சொல்ற நீ, எதுக்காக நம்ம ஓடி ஒளியணும், நம்ம என்ன திருடிட்டோமா, ஏதாவது பண்ணிட்டோமா, அவங்கள பழி வாங்கணும், கண்டிப்பா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும், நீ எதுக்காக பயப்படுற, நீ பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு தப்பான ஒரு வழியை கத்து கொடுத்துட்டு இருக்காரு பசுபதி இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஜய் வந்துட்டு ராகினிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன விஷயமா கேட்ட ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு, இல்ல இல்ல
விஜய். இது காவேரிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாம், அதுதான் கேட்கலான்னு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன சொல்ற ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துல காவேரி விஜய் எல்லாம் பார்த்தேன். அவங்க காவேரிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கரமான ஷாக் நம்ம அஜய்க்கு இருந்துட்டு, சரி ராகினி, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி இருந்துட்டு அதாவது அஜய் இருந்துட்டு ராகினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அஜய் இருந்துட்டு ராதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ராதா கிட்ட, இங்கேப்பா மா, இது காவேரிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ராதாக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா சொல்கிற, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, ராகினி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாலாம், அந்த இடத்துல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலாமா, இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்லவும் ராதா பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு, சரிடா உனக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கா போயிட்டு கல்யாணி கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் விஷயத்த சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா, காவேரிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சான், இப்பதான் அஜய் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா சொல்ற, எனக்கு எந்த தகவலுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம கல்யாணி இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. என்னடா தான் சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு, ஆமாம்மா உண்மையாதான், 2 பேருமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, நீங்க விஜய்க்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே பதட்டமா தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம விஜய் வந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு டைம் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு ஃபோனை எடுத்து பேசுறாரு. என்ன தாத்தா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு, டே நான் கேள்விப்பட்டது உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு அழுதுகிட்டே பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு, காவேரிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சம்மையாடா, எனக்கு இப்போதாண்டா தகவல் வந்துச்சு, என்னடா ஆச்சு, அபார்ஷன் ஆகிற அளவுக்கு என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை இல்லை தாத்தா, இப்போதான் பசுபதி ஃபோன் பண்ணியிருந்தான், அவன் தான் நாங்கள் ரோட்ல இருக்கிற போது அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்ட அபார்ஷன் ஆகிற அளவுக்கு என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு, எங்க கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ஃபோனை வாங்கி பேசுறாங்க. டே விஜய், என்னடா ஆச்சு, எப்படிடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய், அதாவது பசுபதி தான் வண்டி வச்சு ஏத்திட்டான் பாட்டி, அவன் தான் இப்போ ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொன்னான், காவேரி மேலே காரை வச்சு ஏற்றிட்டான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் காவேரி சகவாசம் உனக்கு வேண்டாடான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்ட, இனிமேலாவது காவேரியை விட்டுட்டு நீ வாடா, இனிமே அவ கூட நீ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி, திரும்பவும் அதே மாதிரி பேசாதீங்க, ஃபஸ்ட்டு ஃபோனை வைங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஃபோனை வச்சிடறாங்க. தாத்தா இருந்துட்டு, கல்யாணி எந்த எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே தெரியாதா, அவன் தான் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கானா, அவங்ககிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியே, அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான அழுக. குமரன் இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் அழுகாதீங்க ப்ளீஸ் விஜய், அழுகாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நம்ம குமரனை பார்த்து, தம்பி என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி உள்ளதான் இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு உள்ள போயிட்டு பேசுறாங்க நம்ம காவேரி கிட்ட. என்ன காவேரி ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம காவேரிக்கு இருந்துட்டு பசுபதி தான் இதெல்லாத்தையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, அதனால எனக்கு எதுவும் தெரியல, ஒரு வண்டிக்காரன் வந்து என்னை ஏத்திட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா, சரிடி நீ அழுகாதடி, நீ அழுகாத, நான் போய் விஜய் தம்பி கிட்ட பேசுறேன், அந்த தம்பி அழுதுகிட்டே இருக்குது, நான் போய் பேசுறேன், நீ அழுகாதடி, கங்கா காவேரியை பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருப்பா தம்பி, நீ அழுகாதப்பா, ப்ளீஸ்ப்பா நீ அழுகாத, நடந்து போச்சு,
இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட, அத்தை இதெல்லாம் செஞ்சது பசுபதி தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன என்ன தம்பி சொல்கிறீங்க? பசுபதியா? பசுபதி தான் இந்த ஆக்சிடென்ட் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு, என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் குமரன், இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது நம்ம பசுபதி தான். அவன் தான் ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அவனை சத்தியமாக நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் புள்ளவே எனக்கு இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர அழுக. இங்கே பாருங்க தம்பி, நம்ம அவனை அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் அழுகாதீங்க தம்பி. நீங்கள் அழுதா கண்டிப்பாக காவேரி தாங்க மாட்டா. காவேரி அழுதா நீங்கள் தாங்க மாட்டீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்தா காவேரியா அழுவா. ப்ளீஸ் தம்பி, நடந்து போச்சு, நீங்கள் இனிமே அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை, அழுகாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய் வந்துட்டு எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணி, தாத்தாவும் ராதா இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு சாரதாவை பார்த்தா நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு, டே விஜய், நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்டா, காவேரி சவகாசம் வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்போ பாத்தியா அந்த பசுபதி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? ஒரு பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம இன்னும் அது உலகத்தை கூட பார்க்கல, அதுக்குள்ளேயே கொண்டுட்டான். அவன் ஒரு கொடூரமான ஆளுடா. இனிமேலாவது காவேரி சகவாசம் உனக்கு வேணாடா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, உனக்கு இதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேனா? இந்த மாதிரி பேசுறதா இருந்தா நீ இங்க வரவே வராத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம பாட்டியே, இங்க பாருங்க பாட்டி, நீங்க தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க பாட்டி, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, அவனே எவ்வளவு பெரிய வருத்தத்துல இருக்கான், நீ இப்படியெல்லாம் பேசி மேலும் மேலும் விஜயை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா எப்படி? உனக்கு பேச தெரியுமா, பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி சமயத்துல விஜய் தம்பிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு சாரதா, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கிறேன், உன் பொண்ணை நீ ஒழுங்கா வளர்த்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சாரதாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, என்னோட பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அங்கேயே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் எல்லாம் வந்து, இங்க பாருங்க, இது ஒன்றும் சண்டை கடை கிடையாது, நீங்க எதுக்காக இங்க சண்டை போட்டிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் எது மற்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆறுதல் என்னோட ஆறுதலுக்காக வந்தீங்களா, இல்ல மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்தீங்களா, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாரதா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, அவ கொஞ்சம் வருத்தத்துல இருக்கா, அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கா, எதுவும் மனசுல வச்சுக்காத சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, இந்த சமயத்திலயும் அவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க பாரு ஐயா, இதெல்லாம் கேட்டா மனசுக்கு எவ்வளவு வலிக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும், தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குதான், இல்ல நல்லா சொல்லல, உனக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அவ பேசுறது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல, அவ நடந்த விஷயத்த ஏத்துக்க முடியாம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் மனசுல வச்சுக்காம அமைதியாரு சாரதா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதா இருந்துட்டு, சரிங்க ஐயா, நீங்க சொல்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி உள்ளதாயா இருக்கான், டாக்டர் 2 நாளைக்கு இங்கே இருக்கணும் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான அழுக. அதுக்கப்புறம் என்ன, விஜய் பசுபதியை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு விஜய், காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இப்போ அவ உன் கூட இருக்கணும்னு தான் நினைப்பா, இப்போ இந்த சமயத்துல நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க தாத்தா, இனிமே பசுபதி உயிரோடே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவன் எப்படி உலகத்துல இருக்க முடியும், இனிமே அவன் உயிரோடே இருக்கக்கூடாது, கண்டிப்பா நான் அவனை சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கல்யாணி இருந்துட்டு
கல்யாணி இருந்துட்டு இதுக்காக தான் சொன்னேன். இவன் இந்த மாதிரி ரவுடித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. கடைசி காலத்தில் நிம்மதியாக போயிட்டு நான் நிம்மதியாக போய் சாகலான்னு பார்த்தா இதெல்லாம் பார்த்து நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? என்னோட ஆத்மா சாந்தி அடையுமா? இவன் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு மனசே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருடா விஜய், நீ இனிமே காவேரி பக்கமும் சரி பசுபதி பக்கமும் சரி நீ போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமான எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லவும், இங்கே பாருடி, நீ என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு யமுனா கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவங்க தான் கஷ்டத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம இப்படி பேசலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு, கொஞ்ச நேரம் அமைதியாரு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவங்க கஷ்டத்தில் பேசுகிறாங்க அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். அவங்க இதெல்லாம் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அத்தை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பசுபதி அதாவது விஜய் இருந்துட்டு சாரதா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, பாட்டி ஏதோ கஷ்டத்தில் பேசுகிறாங்க அத்தை, அவங்கக்கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சமயத்துலேயும் எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்களே தம்பி, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க நான் பசுபதியை சும்மாவே விட மாட்டேன், அவனுக்கு என்னோட கையில தான் சாவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு பசுபதியை என்ன பண்ணுவாரு, அவரை சும்மா விடுவாரா இல்ல என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.